ஐபிஎல் போட்டியில் சமீப காலமாக பேட்டிங்கில் தோனி மிக தாமதமாக களமிறங்குவதும் தேவைப்படுகிற நேரத்தில் அடித்தாடாமல் இருப்பதும் பெரிய சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாடுபவராக தோனி அறியப்பட்டாலும் சமீப காலமாக 15வது ஓவருக்கு முன்பு தோனி பேட்டிங் செய்ய வருவதில்லை. 2023இல் ஐபிஎல் கோப்பையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்ற போதே தோனியின் முழங்காலில் காயம் இருந்தது. அதன் பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதன் பாதிப்பு கடந்த ஆண்டும் சரியாகவில்லை. சரி, தோனிக்காக ஒரு வருடம் வீணாவது தவறில்லை என ரசிகர்களும் மனதை தேற்றிக்கொண்டார்கள். ஒரு வருடம் சரியான சிகிச்சையும் ஓய்வையும் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு முழு உடற்தகுதியுடன் விளையாடுவார். கடந்த 2 ஆண்டுகளாக விட்டதை மீண்டும் பிடிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தோனியின் முழங்கால் பிரச்சனை இந்த ஆண்டும் சரியாகவில்லை. நீண்ட நேரம் விளையாடும் அளவுக்கான உடற்தகுதியில் தோனி இல்லை என்று அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கூறியிருப்பது அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆர்சிபிக்கு எதிரான ஆட்டத்தில் அஸ்வினுக்கு பிறகு 9வது பேட்டராக களமிறங்கினார் தோனி. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராஜஸ்தானுக்கு எதிராக கடந்த ஆட்டத்தில் 16வது ஓவரில் தோனி களமிறங்கினாலும் அவரால் அணியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை. இந்த 2 ஆட்டங்களும் தோனி மீதான விமர்சனங்களை ஆரம்பித்து வைத்துள்ளன. தோனி பேட்டிங்கில் மிகவும் தாமதமாக களமிறங்குவது குறித்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கூறுகையில், MS தோனியின் உடல் முழங்கால் பழைய மாதிரி இல்லை. அவருடைய முழங்காலில் சற்று தேய்மானம் உள்ளது. அவரால் 10 ஓவர்களுக்கு முழுமையாக பேட் செய்ய முடியாது. எனவே அன்றைய நாளில் சூழல்களை பொறுத்து தன்னால் எந்த வகையில் பங்களிப்பை செலுத்த முடியுமோ அதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறார். ராஜஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தைப் போல ஆட்டம் சமநிலையில் இருந்தால் அவர் சற்று முன்கூட்டியே களமிறங்குவார். மற்ற நேரங்களில் மற்ற வீரர்களின் திறமை மீது அவர் நம்பிக்கை வைப்பார் என்றார் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். ஃப்ளெமிங்கின் இந்த விளக்கம் தோனி மீதும் சிஎஸ்கே நிர்வாகம் மீதும் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் கிரிக்கெட் நிபுணர்களும் முன்னாள் வீரர்களும் ரசிகர்களும் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளார்கள். சூழலுக்கு ஏற்ப தோனி களமிறங்குவார் என்றால் அணியின் நலன் முக்கியம் இல்லையா? இந்த சூழலில் ஒரு கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாடால் எப்படி திட்டங்களை வகுக்க முடியும்? தோனிக்கு பதிலான ஒரு திறமையான மாற்று விக்கெட் கீப்பரை சிஎஸ்கே அணி ஏன் தேர்வு செய்யவில்லை? லக்னோ அணிக்கு எதிராக 65 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது தில்லி அணி. எனினும் நம்ப முடியாத விதத்தில் 210 ரன்கள் என்கிற பெரிய இலக்கை விரட்டி தன் அணிக்கு வெற்றியை பரிசாக வழங்கினார் 7வதாக களமிறங்கிய அசுதோஷ் சர்மா. இதுபோல தோனியாலோ அல்லது வேறொரு சிஎஸ்கே கீழ் நடுவரிசை பேட்டராலோ விளையாட முடியுமா? ருத்ராஜ் போல இளம் கேப்டனாக தோனி இருந்து தன் அணியில் இப்படியொரு உடற்தகுதியில்லாத வீரர் 3 வருடங்களாக விளையாடி கொண்டிருந்தால் அதை தோனி ஏற்றுக்கொண்டிருப்பாரா? 2019 முதல் சிஎஸ்கே அணியால் 180 ரன்களுக்கு மேற்பட்ட இலக்கை ஒரு முறை கூட வெற்றிகரமாக தாண்ட முடியவில்லை. இந்த கேள்விகளுடன் தோனி கேப்டனாக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தையும் பலரும் நினைவு கூறுகிறார்கள். 2012-13இல் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சிபி தொடரின் போது உடற்தகுதியை காரணமாக கொண்டு சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர் ஆகியோரை சுழற்சி முறையில் பயன்படுத்தினார் அப்போது இந்திய கேப்டனாக இருந்த தோனி. இதே தோனி எப்படி 100% உடற்தகுதி இல்லாத போதிலும் சிஎஸ்கேவுக்காக தொடர்ந்து விளையாடி வருகிறார். கிரிக்பஸ் யூடியூப் சேனலில் முன்னாள் வீரர் மனோஜ் திவாரியும் தோனியின் பேட்டிங் வரிசையை கேள்விக்குள்ளாக்கியிருந்தார். MS தோனி போன்ற ஒரு பேட்டர் ஏன் முன்கூட்டியே களமிறங்குவதில்லை என்பது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வெற்றி பெறுவதற்காக தானே விளையாடுகிறீர்கள். சிஎஸ்கே பேட்டர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டவர் தோனி. உங்களால் வெற்றியை பெற்றுத்தர முடியும் என நம்பினால் முன்கூட்டியே களமிறங்கி வெற்றிக்கு முயற்சிக்க வேண்டும். பின்வரிசையில் களமிறங்குவது ஏன் என்பதை அவர் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். பேட்டிங் வரிசையில் முன்கூட்டியே களமிறங்க வேண்டும் என தோனியிடம் சொல்ல பயிற்சியாளர்கள் குழுவுக்கு தைரியம் இல்லை. தோனி ஒருமுறை முடிவு செய்துவிட்டால் அதுதான் இறுதியானது. பயிற்சியாளர்களால் ஒருபோதும் அதை சொல்ல முடியாது என நினைக்கிறேன் என்றார் மனோஜ் திவாரி. சிஎஸ்கே தோற்பது என்பது வேறு, எந்த சூழலில் தோற்கிறது என்பதுதான் இங்கு விவாதமாக மாறியிருக்கிறது. தோனியால் மட்டுமல்ல, ஜடேஜாவாலும் சுழற்பந்து வீச்சில் அதிரடியாக விளையாட முடியாத சூழல் நிலவுகிறது. இதனால் 2019 முதல் பெரிய இலக்குகளை அடைய முடியாமல் தடுமாறுகிறது சிஎஸ்கே. மற்ற அணிகளுடன் ஒப்பிடும்போது சிஎஸ்கே இந்த விஷயத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறது. காலத்துக்கு ஏற்றாற்போல அணியின் திட்டங்களை பயிற்சியாளர்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த பின்னடைவுகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தோனியின் உடற்தகுதியும் அவர் அணியில் தொடர்ந்து விளையாடி வருவதும் ஒரு காரணமாக இருக்கிறது என்கிற விமர்சனங்களை பலரும் முன்வைக்கிறார்கள்.
சிஎஸ்கேவை மகத்தான அணியாக 5 ஐபிஎல் கோப்பைகளை வெல்லக்கூடிய அணியாக மாற்றிய தோனியே அணிக்கு பாரமாக இருக்கிறார். அதன் சரிவை வேடிக்கை பார்க்கிறார். இந்த நிலைமை உருவாவதற்கு அவர் அனுமதித்திருக்க கூடாது என்கிற விமர்சனங்கள் ரசிகர்கள் வாயிலிருந்தே வரத் தொடங்கிவிட்டன. இத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தோனி இல்லாத சிஎஸ்கே அணியை அதன் ரசிகர்களால் நினைத்து கூட பார்க்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம். இதனால்தான் சென்னையில் மட்டுமல்லாமல் எங்கு சென்று சிஎஸ்கே விளையாடினாலும் அந்த ஊர் ரசிகர்கள் யோசிக்காமல் தங்கள் விசுவாசத்தை தோனிக்கு மட்டுமே காண்பிக்கிறார்கள். வெளிமாநிலங்களில் சிஎஸ்கே விளையாடினாலும் மைதானம் முழுக்க மஞ்சள் அலையையே பார்க்க முடிகிறது. ஆடுகளத்தில் சிஎஸ்கேவின் பரிதாபமான நிலைமை வரும் ஆட்டங்களில் மாறத் தொடங்குமா? தோனியின் குறைகளை எல்லாம் மறந்து அவரை நாம் மீண்டும் கொண்டாடும் காலத்துக்கு திரும்புவோமா? எட்டாத உயரங்களையெல்லாம் மீண்டும் எட்டி சாதனைகள் நிகழ்த்துமா சிஎஸ்கே? காத்திருப்போம்.